மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, நான் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது வந்து ரொம்ப சுலபம் தான். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கிக்க போகிறோம். அதுக்கு வந்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட்டான பின்னாடி இதில் வந்து ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். இது வந்து லேசாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இப்போது கண்ணாடி பதம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. இது கூட வந்து உரிச்சு வச்சுருக்க பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு 8 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்குறேன். கடைசியாக வந்து முந்திரி பருப்பு 5. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். அதனால் இதை மூடி வச்சுருவோம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். தக்காளி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இப்போது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ வந்து கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். பட்டர் வந்து நல்லா உருகட்டும். இது உருகின பின்னாடி இதில் வந்து ஒரு பிரிஞ்சால 2 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 3 ஏலக்காய், இது 3 பொருளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி 1.5 கப் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து மிதமான தீயிலே ஒரு 5 10 நிமிஷம் இதை வந்து கொதிக்க வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு மூடி திறந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கிரேவியெலாம் நல்லா கொதிச்சு திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகள் எல்லாமே சேர்த்துடலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பன்னீர் வேகிறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் போதும். ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் மெதுவாக இதை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக பன்னீர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்க்குறேன். இது நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலா இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க ரொம்ப சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, நான் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.